வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு சுரைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடேறட்டும். இப்போ இந்த கப்பால் 1 கப் வேர்க்கடலை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ ஒரு 5 வரமிளகாவை நம்ம வறுத்துக்கலாம். மிளகாயை வறுத்தாச்சு. இதையும் பிளேட்ல மாத்திக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு நாட்டு சுரைக்காயை தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். சுரைக்காயை நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ சுரைக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இந்த வறுத்த வேர்க்கடலையே தோல் எடுத்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மிளகாயும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுரைக்காய் நல்லா வெந்து தண்ணிலாம் எல்லாம் வத்தி இருக்கு பாருங்க. வேர்க்கடலையை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை கலந்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். வேர்க்கடலையை போட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ சுரைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக சுரைக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதில் அதிக நீர்ச்சத்து இருக்குது. நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.